தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் இப்போ கேலண்டர் இயர் 2026க்கான அட்மிஷன் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டி யூஜிசி டெப் அப்ரூவல் உள்ள யூனிவர்சிட்டி. அதனால் இங்கே படிக்கிற கோர்சஸ் எல்லாமே வேலிடு தான். நீங்கள் கவர்மெண்ட் ஜாபுக்கு மற்ற அதர் ஜாப்ஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். இப்போ என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல யூஜி ப்ரோக்ராம் என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பிபிஏ இது தமிழ் அண்டு இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுத்துலையும் இருக்குது. இது செமஸ்டர் பேட்டர்ன், அதாவது வருஷத்துக்கு 2 டைம் உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. பிஏ தமிழ் இது நான் செமஸ்டர் பேட்டர்ன், அதாவது வருஷத்துக்கு 1 டைம் தான் உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்தது பிஏ சோஷியாலஜி தமிழ் அண்டு இங்கிலீஷ் மீடியம் செமஸ்டர் பேட்டர்ன். BA எக்கனாமிக்ஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் செமஸ்டர் பேட்டர்ன். BA ஹிஸ்டரி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் செமஸ்டர் பேட்டர்ன். BA இங்கிலீஷ் மீடியம் செமஸ்டர் பேட்டர்ன். BA பொலிட்டிக்கல் சயின்ஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் செமஸ்டர் பேட்டர்ன். BCom தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் செமஸ்டர் பேட்டர்ன். BCA இங்கிலீஷ் மீடியம் செமஸ்டர் பேட்டர்ன். BSc மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் செமஸ்டர் பேட்டர்ன். BCA இங்கிலீஷ் மீடியம் செமஸ்டர் பேட்டர்ன். அடுத்தது பிஜி ப்ரோக்ராம் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். MA தமிழ் நான் செமஸ்டர் பேட்டர்ன். MA பொலிட்டிக்கல் சயின்ஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் செமஸ்டர் பேட்டர்ன். MA சோஷியாலஜி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் செமஸ்டர் பேட்டர்ன். MA ஹிஸ்டரி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் செமஸ்டர் பேட்டர்ன். MA இங்கிலீஷ் நான் செமஸ்டர் பேட்டர்ன். MA கிரிமினாலஜி அண்டு கிரிமினல் ஜஸ்டிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இங்கிலீஷ் நான் செமஸ்டர் பேட்டர்ன். MCom இங்கிலீஷ் செமஸ்டர் பேட்டர்ன். MSW தமிழ் அண்டு இங்கிலீஷ் மீடியம் செமஸ்டர் பேட்டர்ன். MBA இங்கிலீஷ் செமஸ்டர் பேட்டர்ன். MSc மேத்ஸ் இங்கிலீஷ் மீடியம் செமஸ்டர் பேட்டர்ன். அடுத்தது யூஜியில் என்னென்ன சயின்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். PSc கெமிஸ்ட்ரி இங்கிலீஷ் மீடியம் செமஸ்டர் பேட்டர்ன். BSc பாட்டனி இங்கிலீஷ் மீடியம் செமஸ்டர் பேட்டர்ன். BSc பிசிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் செமஸ்டர் பேட்டர்ன். BSc சுவாலஜி இங்கிலீஷ் மீடியம் செமஸ்டர் பேட்டர்ன். அடுத்தது பிஜியில் என்னென்ன சயின்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். MSc சுவாலஜி இங்கிலீஷ் மீடியம் நான் செமஸ்டர் பேட்டர்ன். MSc பிசிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் செமஸ்டர் பேட்டர்ன். MSc பாட்டனி இங்கிலீஷ் மீடியம் நான் செமஸ்டர் பேட்டர்ன். MSc ஜியாகிரபி இங்கிலீஷ் மீடியம் செமஸ்டர் பேட்டர்ன். அடுத்தது சில டிப்ளமா ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அட்வான்ஸ்டு வெக்கேஷனல் டிப்ளமா ப்ரோக்ராமும் கொடுத்துருக்காங்க. சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஷார்ட் டேர்ம் கோர்சஸ்லதும் கொடுத்துருக்காங்க. இந்த கோர்சஸ் எல்லாமே தமிழ் அண்டு இங்கிலீஷ் மீடியத்தில் அவைலபிள். ரீஜனல் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லி 12 ரீஜனல் சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த கோர்சஸ்க்கெல்லாம் எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல யூஜி ப்ரோக்ராம், இதுக்கான டூரேஷன் மினிமம் 3 இயர்ஸ், மேக்ஸிமம் 6 இயர்ஸ். அப்படின்னா கோர்ஸ் கம்ப்ளீஷன் பீரியட் உங்களுக்கு 6 இயர்ஸ். இந்த யூஜி ப்ரோக்ராமுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா +2 பாஸ் பண்ணியிருக்கணும். முதல்ல BA இங்கிலீஷ், இதுக்கு எவ்வளவு ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் அப்படின்னா 4300 ரூபாய். செகண்ட் இயர் ஃபீஸ் 3600 ரூபாய். தேர்ட் இயர் ஃபீஸ் 3600 ரூபாய். அடுத்தது BA ஹிஸ்டரி, இதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 4300 ரூபாய். செகண்ட் இயர் ஃபீஸ் 3600 ரூபாய். தேர்ட் இயர் ஃபீஸ் 3600 ரூபாய். அடுத்தது BA எக்கனாமிக்ஸ், இதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 4300 ரூபாய். செகண்ட் இயர் ஃபீஸ் 3600 ரூபாய். தேர்ட் இயர் ஃபீஸ் 3600. BA பொலிட்டிக்கல் சயின்ஸ், இதுக்கு ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு 4300 ரூபாய். செகண்ட் இயருக்கு 3600 ரூபாய். தேர்ட் இயருக்கு 3600 ரூபாய். BA சோஷியாலஜி, இதுக்கு ஃபர்ஸ்ட் இயருக்கு 4300 ரூபாய் ஃபீஸு. செகண்ட் இயருக்கு 3600. தேர்ட் இயருக்கு 3600. BA தமிழ், இதுக்கு ஃபர்ஸ்ட் இயருக்கு 3675. செகண்ட் இயருக்கு 2975. தேர்ட் இயருக்கு 2975. BCom, இதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 4300. செகண்ட் இயருக்கு 3600. தேர்ட் இயருக்கு 3600. BBA, இதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 5550. செகண்ட் இயருக்கு 4850. தேர்ட் இயருக்கு 4850.
பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் இதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 6800, செகண்ட் இயருக்கு 6100, தேர்ட் இயருக்கு 6100. பிசிஏ இதுக்கு ஃபர்ஸ்ட் இயருக்கு 10300, செகண்ட் இயருக்கு 9600, தேர்ட் இயருக்கு 9600. பிஎஸ்சி பிசிக்ஸ் இதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் வந்து 7800, செகண்ட் இயர் 7100, தேர்ட் இயர் 7100. பிஎஸ்சி பிசிக்ஸ் இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா 12th பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லாட்டினா 3 years டிப்ளமா பாஸ் பண்ணியிருக்கணும். வித் பிசிக்ஸ் ஒரு சப்ஜெக்டாக எடுத்துருக்கணும் நீங்கள். அடுத்தது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இதுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னா 7800, செகண்ட் இயருக்கு 7100, தேர்ட் இயருக்கு 7100. இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா 12th பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லாட்டினா 3 years டிப்ளமா வித் கெமிஸ்ட்ரி ஒரு சப்ஜெக்டாக எடுத்துருக்கணும். பிஎஸ்சி பாட்டனி இதுக்கு என்ன ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் அப்படின்னா 7800, செகண்ட் இயருக்கு 7100, தேர்ட் இயருக்கு 7100. இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா 12th இல்லாட்டினா 3 years டிப்ளமா இது பாஸ் பண்ணியிருக்கணும். பாட்டனி இல்லாட்டினா பயாலஜி எடுத்து ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும். பிஎஸ்சி ஜுவாலஜி இதுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னா 7800 ரூபா, செகண்ட் இயருக்கு 7100 ரூபா, தேர்ட் இயருக்கு 7100. இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா 12th இல்லாட்டினா 3 years டிப்ளமா நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். ஜுவாலஜி இல்லாட்டினா பயாலஜி ஒரு சப்ஜெக்டாக எடுத்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். பிசிஏ இது வந்து லேட்டரல் என்ட்ரி, அதாவது நீங்கள் டைரெக்டாக செகண்ட் இயர் ஜாயின் பண்ணலாம். செகண்ட் இயர் ஃபீஸ் வந்து 10300, தேர்ட் இயர் ஃபீஸ் வந்து 9600. இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா 12th பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா 3 years டிப்ளமா ப்ளஸ் 2 years ஐடிஐ இதை நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அடுத்தது பிஜி ப்ரோக்ராம் இதுக்கு என்ன ஃபீஸ் அப்படின்னு பார்த்துடலாம். பிஜி ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருந்தா போதும். எம்பிஏ இது என்னென்ன எலக்டிவ் அப்படின்னா ஃபைனான்ஸ், ஆப்ரேஷன்ஸ், மார்க்கெட்டிங், ஹியூமன் ரிசோர்சஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 13300, செகண்ட் இயர் 12600. எம்ஏ ஹிஸ்ட்ரி இதுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னா 5100, செகண்ட் இயருக்கு 4400. எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் இதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 5100, செகண்ட் இயருக்கு 4400. எம்ஏ இங்கிலீஷ் இதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 5450, செகண்ட் இயருக்கு 4750. மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் எம்எஸ்டபிள்யூ இதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 7300, செகண்ட் இயர் ஃபீஸ் 6600. எம்ஏ கிரிமினாலஜி அண்ட் கிரிமினல் ஜஸ்டிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னா 5800, செகண்ட் இயருக்கு 5100. எம்ஏ சோஷியாலஜி இதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 5100, செகண்ட் இயர் 4400. எம்எஸ்சி ஜியாகிரபி இதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் வந்து 11300, செகண்ட் இயர் ஃபீஸ் வந்து 10600. எம்ஏ தமிழ் இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா டிகிரி வித் தமிழ். இதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 4650, செகண்ட் இயர் ஃபீஸ் 3950. எம்காம் இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா கிராஜுவேட் இன் காமர்ஸ், பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், ஏசிஏ, ஏஐசிடபிள்யூஏ அண்ட் ஏசிஎஸ். அது மட்டும் இல்லாமல் அட்லீஸ்ட் 2 பேப்பர் இன் காமர்ஸ். இதுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு 5800 ரூபாய், செகண்ட் இயருக்கு வந்து 5100 ரூபாய். எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா பிஎஸ்சி இன் மேத்தமேட்டிக்ஸ். இதுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு 6300, செகண்ட் இயருக்கு 5600. எம்எஸ்சி பிசிக்ஸ் இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா பிஎஸ்சி டிகிரி இன் பிசிக்ஸ், இல்லைன்னா பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ், எனி பிஎஸ்சி டிகிரி வித் ஸ்பெஷலைசேஷன் வித் அப்ளைடு பிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், நியூக்ளியர் பிசிக்ஸ், நானோ பிசிக்ஸ். இதுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு 11300, செகண்ட் இயருக்கு 10600. எம்எஸ்சி ஜுவாலஜி இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா பிஎஸ்சி ஜுவாலஜி, அனிமல் சயின்ஸ், இல்லை மைக்ரோபயாலஜி, இல்லை பயோகெமிஸ்ட்ரி, இல்லைன்னா பயோடெக்னாலஜி. இதுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு 11300, செகண்ட் இயருக்கு 10600. அடுத்தது அட்வான்ஸ்டு வெக்கேஷனல் டிப்ளமா ப்ரோக்ராம், வெக்கேஷனல் டிப்ளமா ப்ரோக்ராம், சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம்
அடுத்தது ஷார்ட் டேர்ம் கோர்சஸ், இதுக்கான எலிஜிபிலிட்டி, ஃபீஸ், டியூரேஷன் இதை பற்றி போட்டிருக்காங்க. ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. அடுத்தது அப்ளை பண்ணுறதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்க்கலாம். யூஜி அப்ளை பண்ணுறதுக்கு 12th மார்க் ஷீட் வேணும், இல்லைன்னா 3 இயர் டிப்ளமா அந்த சர்டிஃபிகேட் வேணும், இல்லைன்னா 2 இயர்ஸ் ஐடிஐ அந்த சர்டிஃபிகேட் வேணும். பிஜி அப்ளை பண்ணுறதுக்கு 12th மார்க் ஷீட்டு அண்டு யூஜி ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், இல்லைன்னா டிகிரி சர்டிஃபிகேட், இல்லைன்னா கன்சால்டேட் மார்க் ஷீட், இது ஏதாவது ஒன்று வேணும். டிப்ளமா கோர்சஸ், சர்டிஃபிகேட் கோர்சஸ் இது ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 10th மார்க் ஷீட் வேணும், இல்லைன்னா 12th மார்க் ஷீட் வேணும், இல்லைன்னா டிகிரி சர்டிஃபிகேட் வேணும். இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அப்ளை வந்து 2 விதமாக பண்ணலாம். ஒன்று ஸ்பாட் அட்மிஷன் பண்ணலாம், இன்னொன்று ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸ்பாட் அட்மிஷன் எங்கே பண்ணுறது அப்படின்னா, ரீஜனல் சென்டர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, 12 ரீஜனல் சென்டர், அங்கே நீங்கள் பண்ணலாம். இல்லை ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னையில் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே டைரெக்டாக போய் நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி லேர்னிங் சப்போர்ட் சென்டர், இது வந்து ஒவ்வொரு ரீஜனல் சென்டர்ஸ்லையும் இருக்கும். அதோட லிங்கை நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. அங்கே அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்பாட் அட்மிஷன் பண்ணும்போது நீங்கள் ஆர்ட்ஸ் குரூப் எடுத்தீங்க அப்படின்னா 30% உங்களுக்கு ஃபீஸ் கன்செஷன் கொடுப்பாங்க. சயின்ஸ் குரூப்புக்கு 25% கொடுப்பாங்க. நீங்கள் ஆன்லைன்லையும் பண்ணலாம். அதுக்கான லிங்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. உங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச பிறகு உங்கள் அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் டியூஷன் ஃபீஸ் கட்டணும். உங்களுக்கு ஐடி கார்டு கொடுப்பாங்க, ரோல் நம்பர் கொடுப்பாங்க. அடுத்தது ஸ்டடி மெட்டீரியல் இஷ்யூ பண்ணுவாங்க. கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் சாட்டர்டே சண்டேல தான் கிளாஸஸ் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணணும். மினிமம் 50% நீங்கள் அட்டெண்டன்ஸ் இருக்கணும். கிளாஸஸ் பற்றியான ஷெட்யூல் வந்து வெப்சைட்லையும் போடுவாங்க, உங்களுக்கும் இமெயில் அனுப்புவாங்க, அதே மாதிரி ஃபோனில் எஸ்எம்எஸும் அனுப்புவாங்க. அசைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெப்சைட்டில் டிக்ளேர் பண்ணுவாங்க என்னென்ன அசைன்மெண்ட்னு. அதை நீங்கள் எழுதிட்டு திரும்ப ஆன்லைன்லேயே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும்.